வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் இர்ஷாத் மஷூத், சீனியர் ரெஜிஸ்ட்ரார் இன் கம்யூனிட்டி மெடிசின், ஹெல்த் ப்ரமோஷன் பியூரோவில் ஒர்க் பண்ணுறேன். இன்று நாங்கள் ரெண்டு முக்கியமான நோய்கள் சம்பந்தமாக கதைக்கிறோம். முதலாவது சிக்கன்குனியா. இது சிக்கன்குனியா என்றது என்னன்றதும் அதால் வர விளைவுகள் என்னன்றதும் கொஞ்சம் பார்ப்போம். சிக்கன்குனியான்றது இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு 119 நாடுகளில் பரவிக்கிருந்தது. அத்துடன் இது ஆரம்பித்த நாடு தன்சானியா என்ற நாட்டில். அதோடு இது மொஸ்கியூட்டோ பார்ன் டிசீஸ், அதாவது நுளம்புகளால் பரவுகிற நோய் என்று தான் சொல்லணும். இந்த சிக்கன்குனியா சில நேரங்களில் கர்ப்பிணி தாய்மாரிலிருந்து பிள்ளைகளுக்கு பரவலாம். ஆனாலும் பொதுவாக சொல்கிறேன்டா இது நுளம்புகளால் பரவுகிறது. அதாவது டெங்கு மாதிரி இதுவும் நுளம்புகளால் பரவுகிற நோய் உண்டு. அத்துடன் இலங்கையை பொறுத்த மாட்டில் இது கம்பஹா மாவட்ட, கொழும்பு மாவட்டங்களில் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அதோடு இந்த நோய் அறிகுறிகள் என்ன? நோய் அறிகுறிகளை பார்க்கும்போது காய்ச்சல், தசைவலி, மூட்டு வலி, தலைவலி, அதே போல் சாப்பிட முடியாமல் போதல், ட்ராஷ், இதை போல் நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றன இந்த சிக்கன்குனியாவினால் வர நோய் அறிகுறிகள். ஆனாலும் இங்கே முக்கியமான ஒரு விடயம் தேவைப்படுகின்றது. என்னென்னா, சிக்கன்குனியா என்ற நோயும் டெங்கு என்ற நோயும் சில நேரம் ஒரே மாதிரி நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றதுனால இது சிக்கன்குனியாவா இது டெங்குவா என்று வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கிற மிகவும் கடினமாக காணப்படுகின்றது. அதனால் உதாரணமாக நாங்கள் ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்துக்கொண்டாலும் கூட, இரத்த பரிசோதனை கூட, ரெண்டும் ஒரே மாதிரியான அமைப்பில் தான் காணப்படுகின்றதுனால மிகவும் கடினமாக வித்தியாசப்படுத்துதல் மிகவும் கடுமையாக காணப்படுகின்றது. அதனால் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இது டெங்குவா அல்லது சிக்கன்குனியாவாண்டு அது எப்படி நாங்கள் வித்தியாசப்படுத்தலாம் என்று இருந்தால், நாங்கள் இந்த சில நேரங்களில் ஆன்டிஜன் பிசிஆர் டெஸ்டினூடாக வித்தியாசப்படுத்தலாம். எனினும் நாங்கள் நோய் அறிகுறிகளை வைத்து சில நேரங்களில் டெங்கு நோயாக இருந்தால் அந்த நோய் உள்ளவங்களுக்கு வயிறு வலி, அதே போல் சில நேரம் சிறுநீர் வெளியாகுதல் குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டி வரும். அத்துடன் ஆரம்ப கட்டத்தில் டெங்கு நோய் அதே போல் சிக்கன்குனியா ரெண்டும் ஒரு மாதிரி இருக்கின்றதுனால நாங்கள் பேராசிட்டமால் போன்ற சிகிச்சைகளை கொடுக்கலாம். ஆனாலும் வலி நிவாரணிகள், உதாரணம் பெயின் கில்லர் என்று சொல்லுவோம், அதுகளை நாங்கள் பாவிக்கிறது முற்றாக தவிர்க்க வேண்டி வரும். ஏனெனில் எங்களுக்கு வித்தியாசப்படுத்த முடியாது இது டெங்குவா அல்லது சிக்கன்குனியாவான்றதுனால நாங்கள் முதல் 7 நாட்களோ அல்லது முதல் வாரங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அத்துடன் இதுவும் நுளம்புகளினால் பரவுகிற நோய் என்பதனால நாங்கள் டெங்கு நோயை எப்படி நுளம்புகளினூடாக பரவும் போது எவ்வாறு கவனமாக இருக்கின்றது போல இந்த சிக்கன்குனியா நோய்க்கும் நாங்கள் நுளம்புகளினால் பரவுறதை தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டி வரும். முதல்ல நாங்கள் சொல்லுவோம் மொஸ்கிட்டோ நெட் பாவிக்க சொல்லி நுளம்பு வலைகளை பாவிங்க, அதே போல் தோள்களில் அந்த ரிப்பலண்ட்டை பூசிவாங்க, அதே போல் எங்கள் மாதிரி சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்தல், அத்துடன் நாங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுகளை ஒழுங்காக செய்கிறது, இந்த மாதிரியான மிகவும் அழகாக அந்த தடுப்பு முறைகளை பின்பற்ற வேண்டி வரும். இது சிக்கன்குனியா சம்பந்தமான சில இந்த விடயங்கள். அத்துடன் நாங்கள் லெப்டோஸ்பைரோசிஸ், எலிக்காய்ச்சல், அது என்ன, அது சம்பந்தமாகவும் சில 5 முக்கியமான விடயங்களை நான் கூறிக்கொண்டு முடிக்கிறேன். முதலாவது, எலிக்காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது? எலிக்காய்ச்சல் என்றது அது லெப்டோஸ்பைரா என்ற பாக்டீரியாவால் பரவுகிறது. அது ஒரு தோலில் உள்ள வெட்டுக்காயங்கள் அல்லது சிராய்வுகளினூடாக அல்லது மூக்கு, வாய், கண்கள் உள்ள மென்சவுகளூடாக உடம்பினுள் பாக்டீரியாக்கள் செல்கின்றன. இதுதான் எலிக்காய்ச்சல் பரவும் முறை. அத்துடன் அது யாருக்கு பரவுது? இந்த எலிக்காய்ச்சல் யாருக்கு பரவுற என்று பார்த்தா, வயல்களில் வேலை செய்யும் விவசாயிகள், சேற்று நிலங்களில் பயிர்ச்செய்கைகளில் ஈடுபடுபவர்கள், ஆறுகள் அல்லது வயல்வெளிகளில் செங்கல் தயாரித்தல் அல்லது மணல் அள்ளுதல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள், இரத்தினக்கல் சுரங்க தொழிலாளர்கள், சேற்று நிலம் அல்லது நீர் தேங்கிய இடங்களில் விளையாட்டு மற்றும் ஏனைய செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்.
இவங்களுக்கு தான் தொற்றக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த எலிக்காய்ச்சல். அதே போல் இந்த எலிக்காய்ச்சல் நோய்க்கான அறிகுறிகள் என்ன? அதில் முதலாவது அதிகமான காய்ச்சல், ரெண்டாவது கடுமையான தசை வலி, அதே போல் கண் சிவந்து காணப்படுதல், அத்துடன் வாந்தி, தலைவலி, உடல் பலவீனம், சிறுநீருடன் இரத்தம் வெளியேறுதல், சிறுநீர் வெளியேறும் அளவு குறைதல், இதுகள் எல்லாம் நாங்கள் நோய் அறிகுறிகள் என்று சொல்வோம். அத்துடன் இவ்வாறு நோய் அறிகுறிகள் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வரும்? அவ்வாறு நோய் அறிகுறி இருந்தால் உடனே நாங்கள் வைத்திய நிபுணரிடம் சென்று சிகிச்சை பெற வேண்டும். இறுதியாக இதனை எவ்வாறு தடுக்கலாம்? இது எலிக்காய்ச்சல் என்பது எலியினால் பரவுகின்ற ஒன்று. இதனால் நாங்கள் எலிகளின் தொற்றிலும் தடுப்பதற்கு வயல்வெளிகளை மற்றும் சுற்றுப்புற சூழலை நாங்கள் அழகாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டி வரும். அதே போல் இரண்டாவதாக எமது உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் காயம் இருந்தால் அந்த இடத்தில் நாங்கள் கட்டுப்போட்டு தான் அந்த வயல்களுக்கோ அல்லது அந்த சேற்று நிலங்களுக்கோ போக வேண்டி வரும். அத்துடன் அந்த இடங்களில் நாங்கள் இந்த பாக்டீரியா, அந்த லெப்டோஸ்பைரோன்ற அந்த பாக்டீரியா பரவாமல் தடுக்க நாங்கள் அந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்ய வேண்டி வரும். அத்துடன் மூணாவது, தேவையில்லாமல் வயல்வெளி சேற்று நிலங்களுக்கு போகிறத தடுக்க வேண்டும். அத்துடன் நாங்கள் வயல் வேலைகள் செய்கிறண்டிருந்தால் ஒரு கிழமைக்கு முதல் இதுக்கான நுண்ணுயிர் கொல்லிகள் இருக்கின்றன, டாக்ஸிசைக்ளின் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகள். இதனை பாவித்து அதன் பிறகு நாங்கள் இந்த வயல் வேலைகளுக்கோ அல்லது சேற்று நிலங்களில் நாங்கள் வேலை செய்கின்ற அந்த இடங்களில் போனால் சிறந்தது, ஏனெனில் இந்த தொற்றிலிருந்து காப்பாற்று. மிகச் சுருக்கமாக நாங்கள் இன்று 2 விடயங்களை பார்த்தோம். ஒன்று சிக்கன்குனியா, ரெண்டாவது லெப்டோஸ்பைரோசிஸ். இது சம்பந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த எமது சுகாதார அமைச்சின் வெப்சைட்டினூடாகவும் மற்ற அமைப்பினூடாகவும் மற்ற ஹெல்த் ப்ரமோஷன் பியூரோவின் வெப்சைட்டினூடாகவும் உங்களுக்கான அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.